நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். தேர்தல் ஆணையத்தில் சல்மான் குர்ஷித், TR பாலு, டி ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் மனு. வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சி. நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பரலூர் உட்பட 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததால் அதிகரிக்கப்பட்ட கட்டணம் வசூல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள். கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர். கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுக்குள் அனுப்பி வைப்பு. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறை நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். அருணாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. மொத்தமுள்ள 60 இடங்களில் 46 இடங்களில் வெற்றி பெற்று அசத்தல். சிக்கிமில் மொத்தமுள்ள 32 இடங்களில் 31 கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. பாஜக, காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்திய அணிக்கு பயிற்சியாளராக விருப்பம் தெரிவித்த கௌதம் கம்பீர். அதைவிட பெரிய கௌரவம் ஏதும் இல்லை என பெருமிதம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பின்னணி தகவல்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாளையொட்டி பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். அது சார்ந்த விவரங்களை நேரலையாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் நியூஸ் பகுதியில் 3 முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக நாளை தேர்தலுக்குடைய முடிவுகள், வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்ன, எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் 2 மாநிலங்களில் நடந்த தேர்தலுடைய முடிவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தி என்ன என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து திகார் சிறைக்கு 21 நாள் இடைக்கால ஜாமீன் நாட்கள் முடிந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் திகார் சிறைக்கு சென்றிருக்கிறார். இது குறித்த விவரங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது முதலமைச்சருடைய நிகழ்வு குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இன்றைக்கு முதலமைச்சருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? தற்போது மெரினா கடற்கரைக்கு அவர் வந்திருக்கிறார். சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய 101வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அவருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறார். அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். அதன் பின்பு கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களோடு அஞ்சலி செலுத்துகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, KN நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் முதலமைச்சரோடு வந்து அஞ்சலி செலுத்த வருகின்றார்கள். இங்கு நூற்றாண்டு நிறைவு விழா மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுகிறார். நூற்றாண்டு, அதாவது மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய 100ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் இந்த ஆண்டு முழுவதும் திமுகவால் கொண்டாடப்பட்ட நிலையில் 100ஆண்டு நிறைவு விழாவுடைய சிறப்பு மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய நினைவிடத்திலேயே வெளியிடுகிறார். இங்கு அவருடைய நினைவிடத்தில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய புகைப்பட கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் திறந்து வைத்து அதையும் பார்வையிடுகிறார். கருணாநிதி குறித்த
ஒரு குறும்படமானது அவருடைய நூற்றாண்டு ஒரு குறும்படமானது எடுக்கப்பட்டுள்ளது. அந்த குறும்படத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு அந்த குறும்படத்தையும் பார்வையிடுகிறார். நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகிறார். அவரோட அமைச்சர்கள் குறிப்பாக துரைமுருகன், ஏவா வேலு, கே என் நேரு, சேகர் பாபு, மூப்பை சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர்களும் அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்னை மாநகர மேயர், துணை மேயர் உள்ளிட்ட திமுகவுடைய நிர்வாகிகள் பலர் முதலமைச்சரோடு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இங்கிருந்து முதலமைச்சர் நேரடியாக ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய சிலைக்கு அங்கு சென்று மரியாதை செலுத்தக்கூடிய அடுத்த நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. முரசொலி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய சிலைக்கும் அங்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதன் பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய சிலைக்கும் அங்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது. தற்பொழுது அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறார். அங்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மலர் தூவி அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்த்துக்கிறேன். அப்படியா கோகுல், முக்கியமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் ஆண்டு. ஜூன் 4ஆம் தேதி நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது எந்த வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது? இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே கலைஞர் கருணாநிதியுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் திமுகவால் தொடர்ந்து தமிழக அரசால் கொண்டாடப்பட்டது. 100ஆண்டு நிறைவு விழாவான இன்றைய தினம் நாளை தேர்தல் முடிவு வெளியாகக்கூடிய இந்த நேரத்தில் இரட்டை விழாவாக இந்த வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நாளைய தினம் இந்த கொண்டாட்டம், அதாவது தேர்தல் வெற்றியோடு மறைந்த தலைவர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார். இன்றைய தினம் அதாவது தேர்தல் விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அதற்கு உட்பட்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் தேர்தல் முடிவோடு இந்த வெற்றியை வந்து மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் அன்று இந்த தேர்தல் வெற்றியையும் அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உழைப்பை தேர்தல் நேரத்தில் காட்ட வேண்டும் என்ற தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை அப்போதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்த நிலையில் நாளைய தினம் பிறந்தநாள் கொண்டாட்டமும் தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தையும் சேர்ந்து திமுக தொண்டர்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும்படி ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கோகுல், குறிப்பாக சில முக்கியமான நாட்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் அந்த மலர் அலங்காரம் என்பது ஏதேனும் அதில் செய்தி சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கு அது என்ன வடிவில் வடிவமைத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக ஒவ்வொரு நிகழ்வின் போது மலர் வளையம், அதாவது கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் பல வகையில் மலர் அலங்காரம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். இன்றைய தினமும் அது போன்று ஒரு மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உத்தரவுப்படி ஏற்கனவே கலைஞர் என்ற ஒரு பெயரோடு அவருடைய புகைப்படத்தை மலராக வடிவமைத்து அவருடைய புகைப்படத்தில், அதாவது மைக்கில் அவர் பேசுவது போன்ற ஒரு காட்சியோடு புகைப்படத்தை வைத்து கலைஞர் என்ற ஒரு அவருடைய பெயரில் மலரை அலங்காரமாக செய்து அதற்கான வடிவத்தை அமைத்து தற்பொழுது அவருடைய நினைவிடத்தில் அதற்கான அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நினைவிடத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100ஆண்டு நிறைவு விழா மலரை வெளியிடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவரோடு வருகை இருந்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளில் வந்து சிறப்பு மலரை 100ஆண்டு நிறைவு விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுகிறார். செய்தித்துறை சார்பாக இந்த நூலானது வெளியிடப்படுகிறது. அடுத்த கட்டமாக புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புகைப்பட கண்காட்சியில் பல்வேறு, அதாவது மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவுகளை போற்றும் வகையில் அந்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த புகைப்பட கண்காட்சி திறந்து வைத்த பின்பு நேரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிடுகிறார். 3 தொகுப்பு நூல்கள் இன்றைய தினம், அதாவது அவருடைய 100ஆண்டு போற்றும் வகையில் 100ஆண்டு நினைவு மலராக 3 தொகுப்பு நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி குறித்த ஒரு குறும்படமும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குறும்படத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த குறும்படத்தையும் இங்கே பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கோகுல், இப்ப குறும்படம்
வெளியீடு சார்ந்த நிகழ்வுகள், அதற்கு பிறகாக புகைப்பட கண்காட்சி, இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறதா? அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு என்னென்ன மாற்றங்களோடு இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் செய்யப்பட்டுள்ளது? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதியுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து ஏற்கனவே திமுகவுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அப்போது தேர்தல் வெற்றியை நாம் கொண்டாட தயாராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஜூன் 3ஆம் தேதி இன்றைய தினம் தலைவர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் அன்று தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு இந்த பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு இது போன்ற புகைப்பட கண்காட்சி, அதே போல இந்த குறும்படம் வெளியிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம், அதாவது தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு 3ஆம் தேதி கட்சியுடைய தலைவருடைய பிறந்தநாள் என்பதால் அதற்கென்று ஒரு சிறப்பு அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்வதற்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அது போன்ற நிகழ்ச்சிகளோ திட்டங்களோ எதுவும் இல்லை. அதே போல கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தோடு முன் அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே திமுகவுடைய தலைவரிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருந்தது. அப்படியா? பாதுகாப்பு வழங்கப்படுவதிலும் இந்த தேர்தல் காலம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பாதுகாப்பு வழங்கல் என்பதும் திட்டமிடப்பட்டுள்ளதா? நிச்சயமாக, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக அவருடைய இல்லத்திலிருந்து கோபாலபுரம் செல்லும் போதே ஏற்கனவே அவர் செல்லக்கூடிய வழித்தடங்கள்லாம் ஏற்கனவே காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கோபாலபுரத்தில் அவருடைய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி வாழ்ந்த இல்லத்திற்கு சென்று அங்கு அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திருந்துதான் தற்பொழுது நினைவிடத்திற்கு வந்திருக்கார். நினைவிடம் முழுவதுமே காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் செல்லக்கூடிய வழித்தடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க இருக்கிறார். அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முரசொலி அலுவலகத்திற்கு சென்று முரசொலி அலுவலகத்திலும் அங்குள்ள மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார். அதே போல அண்ணா அறிவாலயத்திலையும் இது போன்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகள், அதே போல இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையோட முன் அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அப்படியா கோகுல், இப்போ முதலமைச்சர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புகைப்பட கண்காட்சிக்கு பொதுமக்களுக்கும் அனுமதி உண்டா? நிச்சயமாக, அதாவது தற்பொழுதுதான் இந்த புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பாக இந்த புகைப்பட கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடத்தின் அருகே இந்த புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 100 ஆண்டு காலத்தில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய நிகழ்வுகள், அதாவது அவருடைய திட்டங்கள் குறித்தும் அதே போல அரிய புகைப்படங்களை இந்த புகைப்பட கண்காட்சியில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். அதாவது நாளைய தினம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில், அதாவது விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு ஓரிரு தினங்களில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிந்து அந்த நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொண்ட பிறகு இந்த புகைப்பட கண்காட்சியை பார்ப்பதற்கான அனுமதியும் வழங்கப்படும் என்று செய்தித்துறை அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது.